அந்த நம்ம 2 பகுதி வேத பகுதி வாசம். லூக்கா 24 அதிகாரத்தில் 5:6, மத்தேயு 28 5:6. இந்த ரெண்டுலேயுமே உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்லு, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்தலை குறித்து சில விஷயங்களை நம்ம வாசிப்போம். முதலாவது, இந்த இயேசப்பா உயிரோடு எழும்புவதற்கு முன்னாடி அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 1:21 நினைக்கிறேன், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படி வந்தார். சரிங்களா, ரட்சிக்கும்படி வந்தார். தீமோத்தேயுல வாசிக்கும்போது, நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்ம வைத்த அன்பை வழங்க. ரோமரில் வாசிக்கிறோம். தீமோத்தேயுல சொல்லும்போது என்ன சொல்ல, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இப்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய பல நோக்கங்கள் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கும்படி வந்தார், மீட்கும்படி வந்தார், விடுவிக்கும்படி வந்தார், காப்பாற்றும்படி வந்தார், தூக்கி விடும்படி வந்தார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்குது. தூக்கி, அதாவது மீட்கிறது, விடுவிக்கிறது, தூக்கி விடுறது, காப்பாற்றுறது. 4க்குமே தனித்தனி அர்த்தங்கள் உண்டு. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதியாமத்துக்கு நம்ம போனோம்னா ஆதாம் ஏவாளுடைய சம்பாஷணைகள் ஒன்று இருக்குது. அந்த நம்ம 3ஆம் அதிகாரம், ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பாஷணை இருக்குது. ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த மரத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். அதை பிசாசு என்ன செய்கிறான், சூழ்ச்சி செய்து அவன் அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். சரி, சாப்பிட்டதுனால என்ன தீமை அப்படின்னு சொன்னால் நிறைய தீமைகள் வந்துச்சு. அதில் முக்கியமான 3 தீமையை பிரசங்கத்தில் அடிக்கடி நம்ம ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னென்னா, பாவம், சாபம், மரணம். இந்த பாவம், சாபம், மரணம், இந்த 3ம் இந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும் மரணத்தையும் தீர்ப்பதற்கு உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் சக்தியும் கிடையாது. எந்த மனுஷனும் பிறக்கவும் முடியாது, அதை சுமப்பதற்கோ அதை தீர்ப்பதற்கோ. இந்த மனுஷன் என்ன புண்ணியங்களை செய்தாலும், எத்தனை பிரயாணங்கள் சென்றாலும், அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துச்சு, என்ன பிராயசித்தம் செய்தாலும் இந்த 3 தீமையிலிருந்து மனிதனால் விடுபட முடியலை. ஒரு சின்ன ஒரு உதவி செய்தார் ஏசப்பா. என்ன அப்படின்னா, கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த ஒரு ஆடு மாடுகளை பழி செலுத்தி, புறாக்களை பழி செலுத்தி கொஞ்சம் பாவ மன்னிப்பை என்ன செய்யுங்க, வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லி கொஞ்சம் அனுமதி கொடுத்தார். அந்த கொஞ்சத்தை மட்டும் அவங்க அனுபவிச்சாங்க. ஆனாலும் பூரணம் அடையவில்லை. அல்லேலூயா. இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னா, அந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கணும், பூரணமாக என்ன செய்யணும், முழுசாக கிடைச்சா தான் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் முழுசாக கிடைக்கல பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு வரும்போது படைச்ச அந்த தெய்வம் மனுஷனாய் பிறந்து இந்த 3 தீமைகளிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் ஏசப்பா மனுஷனாய் பிறந்தார். அதில் முக்கியமானது இந்த 3 தான், பாவம், சாபம், மரணம். இந்த பாவத்தை தீர்க்க முடியாது, சாபத்தையும் தீர்க்க முடியாது, அந்த மரணத்தை உடைக்க முடியாது. இந்த 3ஐயும் ஏசப்பா இந்த எத்தனையெல்லாம் சுமந்தார். இப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஏசப்பா மனுஷனாக பிறக்கும், புதிய ஏற்பாட்டில் மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஏசாயா 53 அதிகாரத்தில் ஒரு 4-5 காரியம் இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 53வது அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ லூக்கா சுவிசேஷம் அப்படி நீங்கள் வச்சுட்டு கவனிச்சுக்கோங்க. லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறார் யார்? இயேசு. இன்னைக்கு நிறையா ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மரித்து போன இடத்துல இயேசு இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார். சொல்லுங்கள், இருப்பாரா? இருக்க மாட்டார். மரித்த இடத்துல ஏசப்பா இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நிறைய மனிதர்கள் மரித்து போன இடத்துல இயேசுவை தேடுகிறார். மரித்து போன சபையாக இருக்கட்டும், மரித்து போன ஊழியக்காராக இருக்கட்டும், மரித்து போன விசுவாசியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பைபிள் அப்படி தான் என்ன செய்யுது, சொல்லுது. அந்த மரித்து போன அந்த சபை, அந்த சபை, அந்த ஊழியத்தை, அந்த ஊழியக்காரனை
அந்த விசுவாசியை உயிரோடு எழுப்பும்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு கூட என்ன செய்யும், என்னென்றைக்கு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிடு. இந்த 24 லூக்கா 24 எல்லாத்தையும் சொல்லுவார். பரலோகத்தை சொல்லுவார், எல்லாமே அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சுமந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் சுமந்து தான் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு உயிரோடு எழும்பும் போது இவைகளெல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. இயேசு உயிரோடு எழும்பினார்ல, அப்போ எழும்பும் போது தான் இதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம கேட்ட பிரசங்கம் தான். ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறுங்கிறதுனால அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சுமார் அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது எதையெல்லாம் செய்தார், எதையெல்லாம் சுமந்து செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்லப்பட்டு வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப சிலுவையில முதலாவது எதை சுமந்தாரு? பாவத்தை சுமந்தார். சரியா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். இப்போ இன்னைக்கு ஏசப்பா உயிரோடு எழும்பும்போது எதையெல்லாம் சுமந்து செய்தார்னா பாவத்தை சுமந்தார். இந்த பாவம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற பாவத்தை விட ஒரு கொடிதான பாவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? ஆதாம் மூலமாக வந்த பாவம். இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு பரிகாரம், எந்த பரிகாரம் செய்தாலும் இந்த பாவம் என்ன செய்யாது, தீராது. காரணம், இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறது. உலகத்தில் யார் இடத்துல அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் இல்லை. அதனால தான் ஏசப்பா மனுஷனாவே என்ன செய்து பிறந்து அந்த பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். முதலாவது இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார். அல்லேலூயா. இந்த பாவம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தீமை செய்கிறது அப்படின்னா தேவனிடத்துல நெருங்க முடியாதபடி தடையா இருக்கு. இந்த பாவம் என்ன செய்ய, தேவனிடத்துல நெருங்க முடியாது, தேவனை விட்டு தூரமாய் போக பண்ணும், அப்புறம் பரலோகத்துக்கு போகவே விடாது. இதுதான் இந்த பாவத்தினுடைய முக்கியமான தன்மை. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கும்போது தேவனும் அவனுக்கிட்ட வர முடியாது, இந்த மனுஷனும் தேவனுக்கிட்ட போக முடியாது, தேவ சமூகத்தில் இந்த மனுஷனால் நிற்கவும் முடியாது. கடைசியாக அந்த மனுஷன் எங்கே போக முடியாதுன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. இந்த பாவத்தை எப்படியாவது மனுஷனிடத்திலிருந்து நீக்கணும். இந்த மனுஷனிடத்துல இந்த பாவத்தை நீக்கணும். இதுக்கு தான் ஏசப்பா மனுஷனாக பிறந்தார். அவர் சிலுவையில் இந்த பாவத்தை என்ன செஞ்சார், சுமந்தார். பாவம் செய்த போது பாருங்க, நல்லா கவனிச்சு, தயவுள்ள தேவன், கிருபுள்ள தேவன், மனுஷனாகி நம்ம மேலே அன்பு வைத்த தேவன். இந்த மனுஷன் நம் பாவத்தோடு இருந்தான், இவன் நல்லா இருக்க மாட்டான், இவன் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நானும் தேவனிடத்துல போக முடியல, தேவனோடு வாழ முடியல, தேவனும் என்னிடத்துல வர முடியல, நான் பூமியில் பரலோகத்துக்கு போவதுக்கு எனக்கு வாய்ப்பும் இல்லாமல் இப்படிப்பட்ட கொடிய பாவத்தை ஆண்டவர் சிலுவையில், அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், அந்த பாவத்தை சிலுவையில் என்ன செஞ்சாராம், சுமந்தார். பாவத்தை சுமந்தார். சரியா? பாவத்தை சுமந்து அந்த உயிரோடு எழும்பும் போது பாவம் ஏசப்பாவுக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட்டது. அல்லேலூயா. பாவம் என்ன செய்யப்பட்டது? அதனால தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு என்ன செய்தது, கிடைச்சது. இல்லைன்னா இந்த பாவத்தை ஏசப்பா தோற்கடிக்கலன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்காது, மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அப்போ ஏசப்பா அந்த பாவத்தை ஜெயித்து வராய் இந்த நாளில் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு பாவத்தை ஜெயித்தவராக இருந்ததுனால தான் நமக்கு அதன் மேலே நமக்கு ஒரு விடுதலையோ ஒரு மன்னிப்பு என்ன செஞ்சது, கிடைச்சது. இல்லைன்னா அந்த மனுஷன் இந்த பாவம் ஆண்டு கொண்டதான். பைபிள் சொல்லுது, பாவம் என்ன செஞ்சது கொண்டது, ஆண்டு கொண்டது, மரணம் ஆண்டு கொண்டது, எல்லாம் ஆண்டு கொண்டது. ஆனால் ஏசப்பா அதை என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டார். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம். 3:13 பாபா வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ரெண்டாவது சாபம், அதையும் ஏசப்பா சிலுவையில் சுமந்து அதையும் செய்தார். ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இந்த ஒரு மனுஷனை கத்தருக்கென்று தூக்கி போடுவாங்க, இவன் சாபம் முடிச்சவன், இவன் ஆண்டவருக்கு எதிரானவன் அப்படின்னு. இப்படி எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. ஏசப்பாவையும் என்ன செய்தாங்க, சிலுவையில் தொங்குனார். எல்லாரும் சொன்னாங்க இவங்க சபிக்கப்பட்டவன், இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் சொல்லி ஏசப்பாவை கேவலமாக பேசினாங்க. அந்த இயேசுவே கேவலமாக பேசின அந்த மக்களால் கேவலமாக பேசப்பட்ட ஏசப்பா தான்
நமக்காக இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? இந்த புது வருஷத்தில் இந்த சாபத்தை குறித்து 3-4 காரியம் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர் இல்லையா? ஒன்று, சாபம் என்ன செய்யும்னா பட்டு போக பண்ணும். என்ன செய்யும்? இந்த ஒரு மரத்தை சபிக்கிறார்ல, சபிச்ச உடனே பட்டு போச்சு, வேரோட பட்டு போச்சு, அப்புறம் காய்ந்து போயிடும். அடுத்து என்ன செஞ்சிடும்? தூரமாக போகும். சபிக்கப்பட்டவர்கள் என்ன விட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறார் அந்த மத்திய 25 அதிகாரத்தில். கடைசியில் சபிக்கப்பட்டவர்களே அப்படி சொல்கிறார்ல, சாபம் நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாய் போக பண்ணும், அது நேரம் நரகத்துக்கு போய் தள்ளிடும். சொல்லார், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போ, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதலுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினையில் என்ன செய் போடும். இப்படி கொடிய இந்த சாபங்களுக்கு ஆண்டவர் நம்மளை சிலுவையின் மூலமாய் அதை செய்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல சாபம் நம்ம தலையில் இருந்துச்சு, அது தேவனுக்கிட்டே போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப நம்மளை துன்பப்படுத்துச்சு. இப்போ அதையும் சிலுவையில் ஜெயித்துட்டாரு. இப்போ சாபம் இருக்குது, அதையும் சிலுவையில் என்ன செய்ய. அதனால தான் அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பாவில்லாத வாழ்க்கை, சாவில்லாத வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, இந்த சாபம் எங்களை விட்டு உடையட்டும், அழியட்டும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம சாபத்துக்காக டெய்லி ஜெபம். இயேசுவின் நாமத்தில் எந்த சாபம் என் உடம்புல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, சாபங்கள் அழிந்து போகட்டும். ஆமென். அல்லேலூயா. சாபம் பல இடத்துலேருந்து வருகிறதாக நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்திலேருந்து வருது, மனித இடத்துலேருந்து வருகிறது, பல என்ன. இந்த பாருங்க, நம்ம எலிசா அவர் வாட்டில் போய்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியில் பாருங்க, எலிசா போய்கிட்டு இருக்காரு. அந்த தீர்க்கதரிசி பிள்ளைங்க தான், யார் வேற யாரும் கிடையாது. அந்த பிள்ளைகளை சொல்லுது, மொட்டை தலையா ஏறி போன்னு சொல்லி கேவலமாக பேசுது. உடனே அவர் சபிக்கிறார், கொன்று போட்டுச்சு 42 பேரை. 2 கரடி என்ன செஞ்சது, கொண்டு முடிச்சு. நம்ம சாபம் எந்த ரூபத்திலையும் வரும். அது என்னன்னா, பிசாசு எப்படியாவது இந்த மனிதர்கள் பாவத்தோடு இருக்கணும், எப்படி இருக்கணும், சாபத்தோடையும் இருக்கணும். இது அவன் பிரயாசப்படுறான். நம்ம ஒரு நாளும் சாபம் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தலையில் கை வச்சு, இயேசுவே நாமத்தில் என் சாபம் என்னை விட்டு அழிந்து, என் உடம்புல எந்த சாபம் இருக்காது ஓடிப்போ, இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் எல்லா சாபங்களும் எங்களை விட்டு அழிந்து போகட்டும். ஆமென். அல்லேலூயா. சாபங்கள் அழியட்டும். சாபம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த சாபமும் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த பாயிண்ட், அனுதினமும் அடிக்கடி என்ன செய்யுங்க, அந்த வாக்குத்தத்தம் சொல்லுங்கள், இனி ஒரு சாபமும் இருக்காது. அப்போ என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. ஒரு பைபிள் சொல்லுது, ஒரு வீட்டில் சாபம் இருக்கும், ஒரு பொருளில் என்ன செய்யும், சாபம் இருக்கும். நம்ம எங்கேயும் சாபம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாபத்தை நம்ம வாங்கிடவும் கூடாது. ஆண்டவர் நம்மளை அந்த சாபத்துக்கு விலக்கி காப்பாற்றுவாராங்க. சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில 3வது ஏசப்பா சிலுவையின் மூலமாய் சுமந்து நமக்கு, நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் எழும்பி நமக்கு ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். முதல்ல பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாரு, சாபத்திலிருந்து ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். 3வது, வியாதியிலிருந்து, என்னதில் சொல்லுங்க, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க அப்படி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக என்ன செய்வார், கொடுப்பார். இந்த வியாதியினால் வரக்கூடிய 2 தீமன் போட்டுக்குவாருங்க. என்ன போட்டுக்கணும், ஒன்று வீண் செலவு, அப்புறம் என்ன செய்யுது, நிம்மதியற்ற வாழ்க்கை. வியாதினால் என்னென்ன வருது சொல்லுங்கள், வீண் செலவு, நிம்மதியற்ற வாழ்க்கை. நான் அனுபவிச்சிருக்கிறேன், எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு பலகீனம், இப்படி எனக்கு என்ன செய்யக்கூடாது, நிம்மதியற்ற வாழ்க்கை, வீண் செலவு வரக்கூடாது, நிம்மதியற்ற வாழ்க்கையும் வரக்கூடாது. என்னை காப்பாற்று, என்ன செய்யுங்க, காப்பாற்று. ஏசப்பா என்ன செய்யுங்க, காப்பாற்று. இந்த வியாதிகளை ஏசப்பா சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, சுமந்துட்டார். நான் அடிக்கடி பைபிளிலிருந்து சில விஷயங்கள் சொல்லு. உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரசுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அடுத்து என் மதிக்கட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம். படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படகிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ இந்த வியாதிக்காரனுக்கு மருந்து, என்ன மருந்து, முதல் மருந்து தேவைப்பட்டுச்சு,
பாவ மன்னிப்பு. சொல்லுங்க, என்னது? இந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷன் வியாதிக்கு பல மருந்துகள் இருக்கு. அதுல ஒரு மருந்து என்ன மருந்து? ஃபர்ஸ்ட் மருந்தே பாவ மன்னிப்பு. பாவம் மன்னிக்கப்படணும்னா அவன் என்ன செஞ்சிட்டான்? எழும்பி நடந்துட்டான். இப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே டெய்லி என்ன மன்னிங்க. அதாவது இப்போ தண்டனையினால எனக்கு வியாதி வந்துடக்கூடாது. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? தண்டனையாக வியாதி வந்துடக்கூடாது, என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மேலே கத்துறாங்க, அது வேற. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவரே தண்டனையா எனக்கு வியாதி வரக்கூடாது, என்னை காப்பாற்றும். பாருங்க, 103வது சங்கீதம் என்ன சொல்லு? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை சுகமாக்கி குணமாக்கி. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கின்னு இருக்கா? 103:3 உன் நோய்களை என்ன செஞ்சாராம்? குணம். அப்போ நம்ம மன்னிக்கப்பட்டால் கண்டிப்பாக என்ன கிடைக்குது? இதை ஏசப்பா சிலுவையில் சுமந்தார். சிலுவையின் மூலமாக இதை முதல்ல எதை கொடுத்துருக்காரு? விடுதலை பாவத்தில், இரண்டாவது சாபத்தில், மூணாவது எதில் இருந்து கொடுத்துருக்காரு? வியாதியில். இந்த வியாதி வந்து 2 தீமை செய்கிறது. வீண் செலவு பண்ணுது, நிம்மதியற்ற வாழ்க்கை. இந்த 2 எல்லாம் அழியிட்டு கர்த்தரை சோதரிக்கலாமா? சோதரா. ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனம். பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு அப்படின்றது. நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை. அப்போ நம்ம பலகீனத்தை சுமந்தார். சொல்லுங்க, என்ன சுமந்தாரா? பலகீனத்தை. நம்ம வரக்கூடிய அடிக்கடி வருதுல பலகீனம், வியாதி வேற, பலகீனம் வேற. இந்த பலகீனம் அப்படிங்கிறது வியாதி மாதிரி இருக்காது. சில நேரத்தில் ஆஸ்பத்திரி போவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லைம்பாங்க. ஆனால் உடம்புல என்ன செய்யும்? ஏதோ ஒரு இந்த தீமைகளையும் கர்த்தர் இந்த மத்தியான வேலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமையினாலே அழித்து போடுவாராக. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலகீனமும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யட்டும்? அழிந்து போகட்டும். இந்த பலகீனம் என்ன செய்கிறதுனா, எழும்ப முடியாதபடி தடை செய்கிறது. இந்த பலகீனம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கைவலி, கால்வலி, ஏதோ ஒரு பலகீனம் ஒரு மனுஷனை தாக்கும்போது அவர்களுக்கு அந்த நிம்மதியே போயிடுது. வியாதி வேற, பலகீனம் வேற. வியாதிங்கிறது ஒரு குறிப்பிட்டு தெரியுது, இந்த பலகீனம் எங்கே எப்படின்னே தெரியல. இந்த பலகீனத்தை நம்மை விட்டு கர்த்தர் அழித்து. அதே போல் ஆவிக்குரிய பலகீனம்னு இருக்கும். பலகீனம் அப்படிங்கிறது பலன் இல்லாத மனுஷன் விழுந்துருவான். அதே மாதிரி ஆவிக்குரிய பலகீனங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம், பைபிள், உபவாசம், ஆராதனை, அபிஷேகம் நிறைஞ்சிருந்தால் விழுக மாட்டாங்க. அந்த ஆவிக்குரிய ஆகாரமும் இல்லாது விட்டால் அவங்க என்ன நோஞ்சானா இருப்பாங்க, பொத்து என்ன செய்வாங்க? விழுந்துருவாங்க. இந்த பலகீனத்தை நீக்கி போட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும்? பலப்படுத்தட்டும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ ஏசப்பா பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி பலன் கொடுக்கிறார், வேதவசனம் பலன் கொடுக்கிறது, ஜெபம் பண்ணும்போது பலன் கிடைக்கிறது, இப்படி உபவாசம் இருக்கும்போது பலன் கிடைக்கிறது. இந்த பலனை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த பெற்றுக்கொண்ட இந்த பலனெல்லாம் இந்த பலனெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே வருகிறது. அல்லேலூயா. இந்த உயிரோடு எழும்பும் போது மனுஷன் இந்த பலகீனத்தினால என்ன செய்யறான்? ஏன்னா அவன் அடிமைப்பட்டு அப்படி நரகம் போறான். அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பலகீனத்தை ஜெயித்த ஏசப்பா அவனுக்கு அந்த பலகீனத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால என்ன செய்றார்? நிரப்புகிறார். அப்போ பலகீனத்தையும் சுமந்தார், பலகீனத்தையும் ஜெயித்தார். அந்த ஜெயிக்கிற அந்த தெய்வம் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் எதை சுமந்தாரா? 53 சங்கீதம் 53 அதிகாரம் ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். 3 வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். எப்படி நிறைந்தவர்? துக்கத்தை சுமந்தார். சொல்லுங்க, துக்கத்தை சுமந்தார். இந்த துக்கமெல்லாம் ஏசப்பாவுக்கு என்ன துக்கம்? நமக்கு தான் நிறைய துக்கங்கள், சோகங்கள், வருத்தங்கள் அப்படிலாம் இருக்கும். ஏசப்பாவுக்கு என்ன துக்கம்? என் பிள்ளைகள் என்ன செய்யுது? நரகம் போகுது. அதுக்கு அந்த துக்கம் தான் இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? நம்ம குடும்பத்தில் இருக்கா? நம்ம குடும்பத்தை குறித்து துக்கம் இருக்கா? நம்மை குறித்து துக்கம் இருக்கா? ஐயோ நம்ம நரகம் போயிட்டான போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? இருந்துச்சுன்னா தப்பிச்சோம், இல்லைன்னா போச்சு. அந்த வருத்தம் இருக்கணும். ஐயோ நம்ம பரலவும் போயிடணும், நம்ம நரகம் போகக்கூடாது, பரலவும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு துக்கம் நமக்கு என்ன செய்யணும்? சரி, நான் குடும்ப தலைவன், நான் என் மனைவியும் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஐயோ பரலவும் வரணும், நரகம் போயிடக்கூடாது, எனக்கு அந்த துக்கம் இருக்கணும். நம்ம குடும்பத்தை குறித்து நமக்கு என்ன செய்யணும்? படைச்ச ஆண்டவர், படைச்ச மனிதர்கள் மேலே துக்கம். ஐயோ என் பிள்ளைகள் என்ன செய்யுது?
அதனால தான் பைபிளில் துக்கம் நிறைந்தவர். அந்த துக்கத்தை அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டு அந்த துக்கத்தையும் சிலுவையின் மூலமாக செய்ய கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், உங்கள் துக்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமாக மாறும். நம்ம மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதல். யோவானில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும், சந்தோஷமாக. அது என்ன துக்கம், நல்ல துக்கம். அல்லேலூயா. என்ன துக்கம், நல்ல துக்கம். ஒரு பிள்ளைகள் ஒரு பொருளை கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா துக்கப்படுது. ஒரு மனைவி ஒரு பொருளை கேட்டு வாங்கி கொடுக்கல துக்கப்படுறாங்க. அப்படி பல உலகத்தில் நிறையா இருக்குது. ஒரு நியாயமான காரியங்களை நம்ம கேட்கணும், அதற்காக நம்ம துக்கமாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் வேணும் அப்படின்னு நம்ம துக்கமாக இருக்கும்போது அந்த துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், சந்தோஷமாக மாற்றும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறார், உங்கள் துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆமென். நம்முடைய துக்கம் எப்படி மாறும், சந்தோஷம். ஆமென். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைங்களை கண்டிப்பாக நம்முடைய துக்கத்தெல்லாம் ஏசப்பா சிலுவையில் சுமந்தார். கடைசியாக எதை சுமந்தார், இன்னும் 2 காரியம் இருக்குது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். 2 கொரிந்தியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உலகத்தில் எல்லாமே அவருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுக்கு அவர் தரித்திரமாக என்ன செஞ்சாராம், தரித்திர கோலம் எடுத்தார், தரித்திரத்தை சுமந்தார், தரித்திரத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. நம்ம சொல்றது உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை மட்டும் சொல்ல வரல, ஆண்டவர் சொல்லலை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா, தரித்திரர் ஆனார். நியாயமான ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. சொல்லுங்க, நியாயமான ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. நியாயமான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா. கடைசியாக இந்த எல்லா காரணமும் வந்ததுக்கு காரணம் ஒரு கிறுக்கு பைய, விளங்காத பைய, நாசமாக போகிறவைய. அவன் தான் யார், பிசாசு பைய. அந்த பெயரை கர்த்தர் அழிக்கும்படி கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். இத்தனை தீமைக்கும் காரணம் யாரு, அந்த விளங்காத பையன். அவன் தான் சபைகளுக்கு எடுக்கிறான், ஊழியத்தை எடுக்கிறான், ஊழியக்கார குடும்பத்தை எடுக்கிறான், விசுவாசிகளுக்கு எடுக்கிறான். இந்த உலகத்தையே பைபிள் சொல்லுது, உலகத்தையே நாசமாக்கி, அப்படிதான் சொல்லுது பைபிள் சொல்லுது, உலகத்தை என்ன செய்யறானா, நாசமாக்கினவனை கர்த்தர் ஒரு நாள் நாசமாக்குவார். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை நாசமாக்கினவன் அவன் தான். ஒரு விசுவாசி பரவும் போகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும், அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஞானசேனம் எடுக்கக்கூடாது. அப்படி ஞானசேனம் எடுத்தாலும் பரிசுத்தாவியை பெறக்கூடாது, பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டாலும் எப்படியாவது நரகம் கொண்டு போகணும் போராடுறான். இந்த இத்தனை தீமைக்கும் காரணம் யார் தான், அந்த சபிக்கப்பட்ட ஏசப்படைய காலால் நசுக்கப்பட்ட பிசாசு. ஆமென். அல்லேலூயா. ஏசப்படைய காலால் நசுக்கப்பட்ட அந்த பொல்லாத பையன் தான் இவ்வளவுக்கு காரணம். அவனையும் ஏசப்பா என்ன செஞ்சாரா, ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் எடுங்க, 16:20 வேகமாக வாசிங்க. சமாதான தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. நம்ம அந்த சாத்தான் பேல கர்த்தர் என்ன செய்வோம், இப்போ இவனை அடித்து கர்த்தர் நொறுக்கும்படி நம்ம என்ன செய்வோம், ஜெபம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். அவன் எதிரியாக இருந்து நம்மளை எதிரியாக மாற்றுகிறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதே மாதிரி பரலோகம் போகக்கூடாது. இதைத்தான் சாத்தான் செய்கிறான். இவன் கிரிகளை ஏசப்பா சிலுவின் மூலம் அடித்து நொறுக்கி பைபிள் சொல்லு சாத்தானை ஜெயித்தார். சரியா? இப்போ ஏசப்பா என்னென்னலாம் ஜெயித்தார் ஒவ்வொன்றா சொல்லுங்கள். பாவத்தை ஜெயித்தார், 2வது சாபத்தை ஜெயித்தார், 3வது வியாதியை, 4வது பலவீனம், 5வது துக்கம், 6வது தரித்திரம்.
இந்த 6 காரியம் நடப்பதற்கு ஒரு பிசாசு தான் காரணம். அவனையும் சிலுவையில் தலையை நசுக்கி போட்டார், இன்னும் நசுக்குவார், இனியும் நசுக்குவார். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்குற யாராக இருந்தாலும் இந்த தீமைகளை கர்த்தர் இந்த நாளிலே அழித்து போடுவாராக. நம்ம அப்படியே என்ன செய்வோம், ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக ஒரு சில வசனம். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். நம்ம ஒன்று மனுஷனாக பிறந்திருக்கோமா? நமக்கு 2 பிறப்பு உண்டு. எத்தனை பிறப்பு சொல்லுங்க? 2. என்னென்ன பிறக்கணும்? சலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். சரியா? அப்போ மொத்தம் எத்தனை பிறப்பாயிருது? 3 பிறப்பாயிருது. மாம்சத்தில் பிறந்தாச்சு. இன்னும் சலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? பிறக்கணும். என்னைக்கு பிறக்கிறீங்க? ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, பிறந்துருங்க. சரியா? 2வது, ஏசப்பா வளர்ந்தார். ஏசப்பா என்ன செஞ்சாரா? வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஏசப்பா ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்து விருத்தி அடைந்தார். 3வது, ஏசப்பா ஞானசன் எடுத்தார். எத்தனை எடுக்கிறீங்க? எடுத்தவங்களுக்காக சோதனை, இன்னும் எடுக்க போகிறவங்களுக்காக சோதனை. அல்லேலூயா. ஏசப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். மத்தேயு 4:1, லூக்கா 4:1 இதில் பார்த்தீங்கன்னா ஆவியிலே நிறைந்தவராய் என்ன செஞ்சாரா? அடுத்து ஊழியம் செய்தார். என்ன செஞ்சார்? ஊழியம் சார். அப்போ 10:38 ஊழியத்தில் பலவிதமான ஊழியத்தை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுக்கு அவங்க விடுதலையாக்கும்படி ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார். நம்ம மரிக்கணுமா மறிக்கக்கூடாதா? மாம்சயத்தில் மரணம் வேண்டாம். சொல்லுங்கள், மாம்சயத்தில் மரணம். நம்ம எதில் மரித்தோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோடு கூட மரணம் அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. ஏசப்பா கூட என்ன செஞ்சாச்சு? இப்போ நம்ம மாம்சத்தில் மரணம் வேண்டாம், ஆவிக்குரிய மரணம். நம்ம மரிச்சிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே மாம்ச சரீரம் மரிக்கப்பட்டு இப்போ உயிரோடு என்ன செஞ்சிட்டோம்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது உயிரோடு வந்துட்டோம். இப்போ ஏசப்பா உயிரோடு எழுந்திருக்கிறாரு, நம்மளும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம்? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். சரியா? முடிக்காதீங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. கடைசியாக ஏசப்பா உயிர் தெழுந்தார். நாமளும் என்ன செய்ய போகிறோம்? அது உயிரோடு வந்திருக்கோம். ஞானஸ்நானத்தில் உயிரோடு வந்த செத்து உயிரோடு வந்தாச்சு. இனி ஒரு உயிர் தெழுதல் இருக்குது. அது எப்போனா, ஏசப்பா வருகை தாமதிச்சால் நம்ம ஆண்டவர் மரிக்கிறோம் அப்படின்னா. ஏசப்பா வர்றாருன்னா சாவே கிடையாது. ஒரு அல்லேலூயா. என்ன கிடையாது? சாவே கிடையாது. ரகசியம் இருக்கு. அன்னைக்கு மரணம் கிடையாது. அடுத்த நிமிஷம் பரலோகம் போக போகிறோம். இதுக்காகத்தான் ஏசப்பா மனுஷனாய் பிறந்தார், சிலுவையில் பாடுபட்டார், இந்த உலகத்தெல்லாம் என்ன செஞ்சார்? செய்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உலகத்தில் ஒருத்தர் உண்டு, நான் ஆகிலும் தினம் நான் உலகத்தை செய்தேன். உலகத்தை என்ன செஞ்சாராம்? செய்தார். இந்த ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்ம கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமையான ஆண்டோடைய பிள்ளைங்க, பாவத்தினாலே தேவனோடு கூட நெருங்க முடியாதபடி யாரெல்லாம் தூரமாக இருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் தானே பேசுவாராக. பாவத்தை சுமந்தார், இனி ஒரு சாபம் இருக்காதுன்னு சொன்னவர் பாவத்தை ஜெயித்து விட்டு தான் சொன்னார், இனி சாபமும் இருக்காது. பாவத்தை ஜெயித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழும்பும் போது பாவத்தை ஜெயித்தவராய் எழுப்பினார். இன்றைக்கு இந்த பாவத்தின் மேலே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். நம்மை தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி, நெருங்கக்கூடாதபடி தடை செய்கிற இந்த பாவங்கள் நம்ம விட்டு அழிந்து போகட்டும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், எல்லா பாவங்களும் என்னை விட்டு அழிந்து போகட்டும். இதுவரைக்கும் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவர். 2வது, சாபம். சாபம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, சாபம் எனக்குள்ளே வரக்கூடாது. சாபமே என்னை விட்டு வெளியே போ. ஏசப்பா சிலுவையில் உன்னை ஜெயித்து விட்டார். பாவத்தை ஜெயித்தது போல சாபத்தையும் ஜெயித்து விட்டார். ஓடிப்போ சாபமே, சாபமே போ. ஏசப்பா உயிரோடு எழும்பும்போது சாபத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பினார். 3வது, வியாதி. வீண் செலவையும் நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுக்குற வியாதியை சொல்லுங்க, வியாதியே என்னை விட்டு போ. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உடம்புல வியாதியே வராது. இருக்கையா? வெளியே போ. ஏசப்பா ஜெயித்து விட்டார். ஏசப்பா ஜெயித்து விட்டார். அவர் ஜெயித்து விட்டார். சிலுவையில் சுமந்தார். பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய வியாதியை சுமந்தார். வியாதியே எனக்குள்ள இருக்காதே, வராதே.
சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா நாமத்தினால ஜெபிக்கிறேன். வியாதியே எனக்குள்ள இருக்காதே, வராதே, போ, அழிஞ்சு போ. உன்னை ஏசப்பா ஜெயித்து விட்டார். உயிர் திறந்த வல்லமை உன்னை அழிப்பதாக. சொல்லுங்க, உடம்புல இருக்கிற வியாதியை உயிர் திறந்த வல்லமை உன்னை அழிக்கட்டும், உன்னை அழிக்கட்டும், உன்னை அழிக்கட்டும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. உயிர் திறந்த வல்லமை உன்னை அழிக்கட்டும். வியாதியை ஒழிஞ்சு போ, அழிஞ்சு போ. சோத்திரம், 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 சோத்திரம். பலவீனம், 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 பலவீனம். சாத்தான் நம்ம பலகீனம் பார்த்து தான் அடிக்கிறான். அந்த பலகீனம் அழிஞ்சு போ. பலகீனமே ஓடி பேரு. என்னை பலப்படுத்துகிறார் இயேசு. நான் பலவீனம் தான், என்னை பலப்படுத்துகிற இயேசு. ஆமென். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவானான் தேவன் சொன்னார், பலவானான். ஆமென். பலவீனம் அல்ல, பலவீனம் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எல்லா பலகீனம் அழிந்து போகட்டும். துக்கத்துக்காய் சோதரம். துக்கமே அடிக்கடி என்னை துக்கப்படுத்துகிற காரியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பவுல் சொல்லுறாரு, துக்கப்படுறாரு, ஏசப்பா துக்கப்படுறாரு. ஆனால் அந்த துக்கத்தை எல்லாம் சிலுவையின் மூலமாக சேர்த்து விட்டார். நம்ம எதெல்லாம் துக்கப்படுத்துகிறதோ அந்த துக்கங்களெல்லாம் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். என்னை துக்கமடைய செய்கிற எல்லா கவலைகளும் அழிந்து போகட்டும். என்னை துக்கமடைய செய்கிற எல்லா கிரிகளும் அழிந்து போகட்டும். என்னை துக்கமடைய செய்கிற எல்லா தீமைகளும் அழிந்து போகட்டும். கடைசியாக தரித்திரம், தரித்திரமே. சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கணும். தரித்திரம் அழியட்டும். தரித்திரம் அழிந்து போகட்டும். தரித்திரம் அழிந்து போகட்டும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் தரித்திரமே போ, என் குடும்பத்தை விட்டு போ. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் தரித்திரம் அழிந்து போகட்டும். தரித்திரமே என் குடும்பத்தில் அழிஞ்சு போ. ஏன்னா தரித்திரத்தை ஏசப்பா சிலுவையில் சுமந்துட்டாரு. என் வீட்டில் தரித்திரம் இருக்கக்கூடாது. போ, போ, இயேசுவின் நாமத்தில் தரித்திரம் அழிந்து போ, தரித்திரம் அழிந்து போ, தரித்திரம் அழிந்து போ. இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தை ஏசப்பா சிலுவையில் சுமந்தார். அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடைசியாக பிசாசு அவன் தலையை கத்தர் நசுக்கட்டும். அவன் தலையை கத்தர் நசுக்கட்டும். அவன் தலையை நசுக்கட்டும். அவன் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக, எங்கள் விசுவாசிகளுக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, ஆராதனைக்கு எதிராக அவனுடைய கிரியைகளால் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.